வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கணும்? கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கணும். அப்போ மனசும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா, ரிலேஷன்ஷிப்ல இருந்தா என்ன வரும்? அது சொல்றதை கேட்கணும். இதுதான் வாழ்க்கையில முக்கியம். ஞான பயணத்துல இது ரொம்ப முக்கியம். அப்போ உங்க மனசை சொல்லுறதும் நீங்க உங்களே நம்ப வேண்டும். சொல்லுது வெளியில கிளம்பலாம் போது இன்னைக்கு போக வேண்டாம். மனசு சொல்லிட்டு உடனே என்ன பண்றீங்க? ஏன் நல்ல வெயில் அடிக்கத்தான் செய்யுது, போனா என்ன, போகலாமே, இன்னைக்கு ஏன் வேஸ்ட் பண்ணுவானே. வேஸ்ட் சக்சஸ்ங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். உங்களுக்கு போகக்கூடாதுன்னு உங்க மனசு சொல்லிட்டா யூ மஸ்ட் சிட். ஏன்னா அதுக்கு என்ன தெரியும்னா, நீ எங்க வர போயிட்டு திரும்பி வர போறியோ அந்த ட்ராக் அது முதல்ல உணர்ந்துடும். அந்த சென்ஸ் எல்லார்ட்டையும் இருக்கு. நம்ம அதை இன்னும் பயன்படுத்தவே இல்லை. ஞான பயணத்துல அது வேணும். ட்ராக் வேணும் நமக்கு. இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். கொஞ்சம் இருந்து கிளம்பி கோடம்பாக்கம் வர போயிட்டு வரணும்னு நினைக்கும் போது மனசு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாமே, நாளைக்கு போய்க்கலாமே, சரி விட்டுட்டேன். ஏன்னா இது என்ன பண்ணிட்டா ட்ராக் பண்ணிட்டு இவன் இங்க இருந்து நான் அப்படியே கார் எடுத்துட்டு இப்படி போயிட்டு வர்றதுக்கு அப்படி 15, 20, 30, 40 நிமிஷம், ஒரு மணி நேரம் அங்க போயிட்டு 2 1 hour, ஒரு 2.5 hours 3 hours ஆகுதுங்கிறத இங்க வந்து நான் சேர்றது வர அது என்ன பண்ணுங்க, கிராஃப் வரைஞ்சு டிராவலிங் ட்ரிப் அதுக்கு தெரிஞ்சிடும். ஆனா உங்களுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு வேறையா தானே இருக்கிறோம். நம்ம தான் அதுன்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப நமக்குள்ள வேற ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க. நானே நீயாக இருந்தோ நீ மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாயே, அதுதான் மாய். இந்த இடத்த உணர். அது ட்ராக் பண்ணி எனக்கு அப்படித்தான் நம்பி அது சொல்லி வேண்டாம், வேண்டாம். பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு தடைகள் நடக்கும். திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு பெரிய மழை வரும். இல்ல அந்த இடத்துல ரோடு இடிஞ்சு விழும். இல்ல டிராபிக் சிக்கல் வரலாம். இல்ல அந்த ஆளே அங்க இல்லாம போகலாம் அன்னைக்கு. சோ அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் தெரிஞ்சிடும். அவன் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கிறது. வெரி சிம்பிள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. காரணம் நாம் நாமாகவே இல்லை. அப்ப நாம் நாமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மோடு இருக்கும் இறையை, நம்மோடு இருக்கிற இறையோடு பற்றுக. பற்றுக பற்றற்றான் பற்றை. அது ஒண்ணும் பற்றெல்லாம் வச்சுட்டு இல்ல, உள்ளத சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம தான் பற்று வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு போனா நடக்கும், இதை நடத்திடணும், இதை செய்திடணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு அதெல்லாம் உள்ளதுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன நடக்குமோ அதை மட்டும் சொல்லுவோம். அது உண்மையை பேசக்கூடியது. அப்ப அதை பற்றினால்தான் நீங்க உண்மை உள்ளவர்களாக மாற முடியும். அப்ப ஞான பயணத்தில் உங்களை நீங்களே நம்புவது என்பது ஒரு படியாக இருக்கு, முதல் படியாகவும் இருக்கு. உங்க நம்பிக்கைக்கு பிறகுதான் குருவை நம்ப. இரண்டாவது நிலை என்னவாக இருக்கிறதுனா, இந்த ஆண் பெண் பேதம் என்பது நிறைய காலத்துல, பழைய காலத்துல ரொம்ப காலம் ஆம்பளைக்கு தான் ஞானம், பொம்பளைக்கு இல்ல வரவே கூடாதுன்னு வச்சிருந்தேன். கோயில போய் சாமி கும்பிடக்கூடாது, மந்திரம் சொல்லக்கூடாது, ஞான பாடங்கள் படிக்க கூடாது. எவ்வளவு யோசிப்பாங்க. அவங்கள வந்து ஒரு உணர்ச்சி உள்ளவர்களாகவே பார்க்கல. ஒரு பொருள், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொருள் மாதிரி அடமான. ஒரு காலத்துல பொம்பளை கொண்டு போய் சந்தையில வித்துட்டுலாம் இருந்தாங்க, அடமானம் வச்சுட்டு போனாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அறிவு இல்லை. அந்த அறிவு ஞானம் இல்லை. ஆண் மட்டும் பிறக்க முடியுமா? எப்படி பிறக்க முடியும்? அவ பெண் வேணும் இல்லையா? அப்ப இருபாதி தானே, ஆண் பாதி பெண் பாதி என்பது ஒரு நிலையின் இருபாதி. அது சரிசமமாக வேணும் இல்லையா? அப்ப இதான ஞானம். அப்ப இந்த ஞானமே பெறாமல் நான் மட்டும் தபம் பண்ண போகிறேன், மூடிட்டு இருப்பேன்னா எப்படி? பெண் பழக்கம் வேண்டும், அன்பாக பழக வேண்டும். என்ன பேதனை பார்க்க கூடாது, பிரிச்சு வைக்க கூடாது, அசிங்கமா நினைக்க கூடாது, அடிமைப்படுத்த. அந்த மனப்போக்கு இருந்தால்தான் உங்க மனம் சுத்தமாக இருக்கும். உங்களை அசிங்கமாகவும் தப்பாகவும் குறையாகவும் பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம்.
எல்லாரையும் பத்தி சிரிக்கலாம், தப்பு இல்லை. எல்லாரையும் பார்க்கலாம். கண்ணோட்டத்துல தானே இருக்குது. சொல்லுங்க. அவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னாலே அங்கே என்ன ஆயிடுச்சு? தப்பாயிடுச்சா இல்லையா? படைப்பு என்னுடைய பார்வையில ஆணும் பெண்ணும் ஒரே படைப்பு. அப்ப மனுஷனே பார்க்க, அவங்களும் மனுஷன் தானே. மனுஷன் தான் ஆணா. மனிதன் என்பது ஆண் பெண் அடக்கம். அப்ப பெண்களையும் என்ன பண்ணணும்? அது தெரியாம நீங்க பெண்ணினே சொல்ல வேண்டாம். எனக்கு அதுதான் ஆண் பெண்ணினே சொல்ல வேண்டாம். மனிதன்னு சொல்லிட்டு போங்க, மனிதன்னு சொல்லிட்டு போங்க. பேர் மாதிரி இப்ப அவன் கிருஷ்ணன், இவன் ராமே, இவன் புலோத்துங்க, இவன் சங்கராபரணன்னா அத மாதிரி அவ சரிதா, அவ கிருபா, அவ பரணி, அவ ராமலட்சுமணி, ஏதோ ஒரு பேரு. உனக்கு ராமன்னா அவ சீதான்னா ரெண்டு வேற வேற பேர், பட் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான், ஆன்மா தானே. ரெண்டு பேரும் கடைசியில போய் சேரும் போது இந்த உருவம் எல்லாம் மண்ணை தாண்டோடனே உருவம் போச்சு. மண் வரைதானே உருவம். இந்த மண்ணுல ஏன் கிடந்து கூட அடிக்கிறீங்க? மண்ணா போறது காரணம் இதுதான். நீங்க பெண்ணுக்கு போக முடியாது. காரணம் கூடுதலாக பெண் பொருள் தான் நம்மளை பாடாப்படுத்துது. எல்லா விஷயத்திலையும் பொம்பளை கொண்டு வருவார். பொம்பளை வச்சுதான் இவங்க சமூகத்தை பாக்குறது. எவ்வளவு சழக்கு, அசிங்கம், குப்பை என்ன இருக்குது பொம்பளைக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்புதான் முக்கியம். அன்பாக பாருங்க. பெண்களிடமும் ஆணுக்குள்ள ஈக்குவல். இதை தாண்டி கூட இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இருக்கணும்னு சொல்லவே முடியாது. அவர்களும் ஒரு வழி பாதையில் உள்ளவர்கள் தான். தனி பாதை அல்ல. ஆண் பெண் என்பது ஒரு வழி பாதை. அப்ப மண்ணுல இந்த உருவத்தை போட்ட பிறகு மேல ஆவி நிலையில போகும்போது அங்க போய் தடை பார்த்து சொல்ல முடியுமா? இது பொம்பளை, இது ஆம்பளை ஆவிய? ஆவி கைக்கே வராதியா. இங்க கிடந்து ஏன் கூட்டிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஞான பயணத்துல இந்த தெளிவு இல்லைன்னா நீங்க எவ்வளவு வருஷம் பயணிச்சாலும் பிரயோஜனம் இருக்காது. பொம்பளைன்னு பாத்துட்டா பொம்பளை விஷயங்களே எடுக்காதீங்க, பேசாதீங்க. உங்க கர்மாபடி என்ன இருக்கிறதோ போயிட்டே இருங்க. பேசுவது பரிசுத்தமான ஞானத்தில் அடைய வேண்டியது இரையாக இருக்கிறது. அப்ப மன சுத்தத்தை பொறுத்துத்தான் வாழ்க்கையினுடைய மகிமைகள் இல்லையா? அப்போ குருவை நீங்கள் அடைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன வேண்டும்? உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். அப்ப ஞான பயணத்தை நான் முதல்ல சொன்னேன், குரு அடைய வேண்டும் சொன்னேன். இப்ப இன்னைக்கு அதுக்கு முன்னாடியே என்ன வேண்டும்னா, ஏன்னா உங்களை நீங்க நம்பினாதான் குருட்டே போவீங்க.